வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். பாடல் எண் 1559. யோக வாழ்வு என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 1981 எழுதியிருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். மெய்ப்பொருளாம் அறிவிற்கு மூலமான மேன்மை அறிந்து அப்பொருள்தான் என்றும் எங்கும் எப்பொருளிலும் எல்லா உயிர்களோடும் இயங்குங்கால். அழுத்தம் ஒளி ஒளி சுவைகள் செப்பு மனம் எண்ணம் என்ற ஆராய் ஆற்றும் சிறப்புகளை வினை விளைவை உணர்ந்து வாழும் ஒப்புமை அற்ற நெறி ஒழுக்கம் ஈகை உயர்கடமை பிறழாது வாழ்வே யோகம். வாழ்க வளமுடன். யோகம் என்பது மெய்ப்பொருளாகிய இறைவன்தான் அறிவாகவும் அந்த அறிவுக்கு மூலமான மெய்ப்பொருள் உணர் அறிவாகவும் மேன்மை அளித்து கொண்டு அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அந்த மெய்ப்பொருள்தான் என்றும் எங்கும் எப்பொருளிலும் எல்லா உயிர்களிலும் இயங்குங்கால். அவ்வாறு இயக்கம் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் ஜீவன்கள் அத்தனையும் தன் மாத்திரை என்று சொல்லக்கூடிய அழுத்தம் ஒலி ஒளி சுவைகள் மனம், அதை உணர்ந்து கொண்டும் மனம் என்று 6 வகைகளாக ஆற்றுங்கால் என்று கூறுகிறார். இவ்வாறு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அந்த சிறப்பை அந்த வினை விளைவை நாம் உணர்ந்து எதை செய்தால் எது விளைவாக வருகிறது என்பதை கூர்ந்து ஆராய்ந்து உணர்ந்து நாம் வாழ கற்றுக்கொண்டால் ஒப்பு உவமை அற்ற, ஈடு சொல்ல முடியாத, உதாரணம் காட்டி விளக்க முடியாத, அனுமானம் செய்ய முடியாத அந்த அறநெறி என்று சொல்லக்கூடிய நெறியில் ஒழுக்கம் கடமை ஈகை இம்மூன்றும் உள்ளடக்கம் பெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்தபோது இந்த அறநெறி பெறலாமல் ஒழுக்கம் தவறாமல் ஐம்பெரும் கடமையை தவறாமல் செய்து முடிந்த அளவிற்கு ஈகை செய்து கொண்டு இந்த உலகில் சுபிட்சமாக சுகமாக அனைவரையும் அரவணைத்து கொண்டு அன்பும் கருணையுமாக பரஸ்பரம் அன்பு பாராட்டி ஒத்தும் உதவியும் நாம் வாழும் வாழ்க்கைதான் யோக வாழ்க்கை என்பதை புரிந்து அதுதான் சரியான யோகம் என்பதை நாம் தெரிந்து தெளிந்து வாழ்வதுதான் சிறப்பு என்று குரு அவர்கள் இக்கவியில் தெரிவிக்கிறார். ஆக யோக வாழ்வு என்பது இறைவனை உணர்ந்து அனைத்திலும் இறைவன்தான் வியாபித்திருக்கிறான், அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதையும் உள்ளும் புறமுமாக அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பது இறைநிலைதான், அதுதான் நம்முள் அறிவாகவும் மெய்ப்பொருள் உணர் அறிவாக பேரறிவாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஒழுக்க நெறியான அந்த அறநெறியை, ஒழுக்கம் ஐம்பெரும் கடமை ஈகை என்பதாக அந்த நெறி தவறாமல் இந்த இறை உணர்ந்த நாம் எல்லா உயிர்களும் அந்த இறையின் சொரூபம்தான் என்று நாம் உணர்ந்து கொண்டு எந்த ஒரு ஜீவனுக்கும் துன்பம் இழைக்காமலும் துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியும் செய்து வாழ்ந்து வந்தால்
அதுவே யோக வாழ்வு. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.